Hi friends, welcome back to my channel. இன்றைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பர் சாஃப்டான ப்ரெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டிலே நம்ம பேக்கரி ஸ்டைலில் அழகாக ப்ரெட் செய்யலாம். ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரெட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இதில் முட்டை எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இது எக்லெஸ் ப்ரெட் தான். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ப்ரெட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான ப்ரெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ரெட் செய்கிறதுக்கு நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. ஒரு 200 ml மிதமான சூடு பால் எடுத்துக்கோங்க. பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பால் சூடாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ மிதமான சூடு பால் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுகரை இருக்கிறதுனால தான் நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ சுகர் நல்லா ஃபஸ்ட் கரைச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பால் வேண்டான்னா நீங்கள் இதே ml வாட்டர் எடுத்து அதில் இதே இதுதான் சேம் சுகர் அண்ட் ஈஸ்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி பால் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே நான் ஒரு 7 grams ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஈஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes அதை ஆக்டிவேட் பண்ண வச்சுக்கோங்க. நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் ப்ரெட் நல்லா வரும். ஸோ ஃபஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. 15 minutes இதை ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ 15 minutes மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ப்ரெட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு ப்ரெட் நல்லா வராது. ஸோ இப்போ நமக்கு நல்லாவே ஆக்டிவேட் ஆகிருக்கு. 15 minutesக்கு அப்புறமா இப்படி நல்லா ஆக்டிவேட் ஆகணும். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்றைக்கி நமக்கு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கிலோ மைதா எடுத்துக்கோங்க. இதே ப்ரெட்டை நீங்கள் வீட்டில் கூட செய்யலாம். வீட் மாவு எடுத்துக்கோங்க. அதுவுமே 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. கோதுமை ப்ரெட் செய்யணுன்னா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒயிட் ப்ரெட் தான் செய்கிறேன். ஸோ நான் 1/2 kg மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு 50 grams பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸோ நல்ல சாஃப்டான பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட சால்ட்டட் பட்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/2 teaspoon சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகியிருக்கிற ஈஸ்ட் மில்க் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகும். ஸோ ஹேண்ட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம டவ் இப்படி இருக்கும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு 15 நிமிஷம் கை விடாமல் இப்படி நீட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளோட ப்ரெட் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்படி 15 நிமிஷம் நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ண நமக்கு
நம்மளோட டவ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ இப்படி நம்ம பாம் வச்சு ப்ரெஸ் பண்ணி நீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பிரெட் டவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. கீழே போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இதில் அந்த மாவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சைட்லேயுமே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே வந்துட்டு நம்ம ஒரு கிளாத் போட்டு இதை ப்ரூஃப் பண்ண வச்சுக்கலாம். ஸோ ஒரு கிளாத்தை போட்டு நல்லா ப்ரூஃப் பண்ண வச்சுக்கோங்க. ஒரு 1 to 1.5 hour. இல்லைனா சில டைம் வந்துட்டு நமக்கு டெம்ப்ரேச்சர் வந்து வேரி ஆச்சுன்னா ஒரு 2 hours வந்துட்டு ப்ரூஃப் பண்ண வச்சுக்கோங்க. நல்ல வெயில் சீசனில் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1 hour to 1.5 hours வந்துட்டு நல்லா ப்ரூஃப் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour அப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா நம்ம டவ் வச்சதோட டபுள் த சைஸ் வந்துட்டு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் லைட்டாக நடுவில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட மாவு வந்துட்டு அந்த பவுல்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாவை வந்துட்டு நம்ம பேன் சைஸ்க்கு வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பேன் எடுக்கிறீங்களோ அதில் வந்துட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைனா மைதா கூட டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக பட்டர் போட்டுட்டு மைதா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சைஸ் ஆஃப் த பேனுக்கு வந்து இதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. முதல்ல கை வச்சு அந்த சைஸ்க்கு ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. கை வச்சே ஃப்ளாட்டன் பண்ணலாம். இல்லைன்னா நமக்கு ஈவனாக வேணும்னா நம்ம ரோலர் வச்சு ஃப்ளாட்டன் பண்ணணும். நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ரோலிங் பின் வச்சு ஃப்ளாட்டன் பண்ணால் நமக்கு ஈவனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈவனாக எல்லாத்தையும் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளாட்டன் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேன் சைஸ்க்கு இதை வந்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு எட்ஜஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம பேக்கிங் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்ம டவ் வந்துட்டு பேக்கிங் பேனில் வச்சுருங்க. வச்சுட்டு மேலே அகெயின் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க மேலே லைட்டாக. ஈவனாக எல்லா இடத்துலையும் கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு மேலே ட்ரை ஆகாது. இப்போ அகெயின் வந்து ஒரு டவல் போட்டு ஒரு 30 minutes வந்து ப்ரூஃப் பண்ண வச்சுக்கோங்க. அதாவது அந்த வச்சதோட டபுள் சைஸ் வர அளவுக்கு ப்ரூஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. 30 minutesக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரெட் டவ் வந்து நல்லா ப்ரூஃப் ஆகி வந்துடுச்சு. நம்ம வச்சதோட டபுள் த சைஸ் வந்துட்டு நல்லா ப்ரூஃப் ஆகிருக்கு. இப்போ அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதாவது 180 degreeல ஒரு 15 minutes வந்துட்டு அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து இது மேலே வந்து லைட்டாக எக் வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து மேலே நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க.
இந்த எக் ப்ரஷ் பண்ணுறதுனால தான் நமக்கு மேலே வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் வரும். ஸோ எக் இல்லைன்னா மில்க் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எக் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நாங்கள் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 180 டிகிரியில் 30 to 40 மினிட்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ரெட் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. இது மேலே வந்து லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 3 hours to 4 hours ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பர் சாஃப்டான ப்ரெட் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.